ஹர்ஷன் பர்த்டேக்கு ஸோ 10th பர்த்டேனால நான் 10 gift வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஹோட்டலில் வந்து ஃபஸ்ட்டு gift நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மீதி gift வந்து இருக்கு. ஆனால் மொத்தம் 9 தான் வருது. ஒரு gift வந்து டெலிவரி ஆகலை. ஹர்ஷனோட 10th பர்த்டேக்கு 10 gift நான் வாங்கி கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஒரு gift வந்து ஆன்லைனில் வந்து இன்னும் டெலிவரி ஆகலை. அது நெக்ஸ்ட் வீக் தான் வரும். ஸோ 9 gift இப்போதைக்கு இருக்குது. வேணா 10th gift நம்ம வந்து வெளியில் போய் ஏதாவது சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சுருக்கேன். ஹர்ஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறான் 10 giftடையும். எல்லா கிஃப்ட்டுக்கும் நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஹர்ஷன் நீ கண்டுபிடி. ஓகே, ஒரே வேர்டு க்ளூ தான் தருவேன். ஓகேவா? ஸோ ஆமாம், வீடு கொஞ்சம் கந்தரகுளமாக தான் இருக்குது. நேற்றெல்லாம் பார்ட்டி பண்ணி சும்மா எதுவுமே இன்னும் நான் க்ளீன் பண்ணல, அரேஞ்ச் பண்ணல. ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே ஹர்ஷன் குட்டி, இப்போ நீ சுற்றி முற்றி பார்க்குறீங்க, கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிக்கலையா? யூ ஷூர்? ஓகே, ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு உனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் சொல்லவா? எப்படி நீ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவ அந்த கிஃப்ட்டை. என்னன்னு நீ ஓப்பனே பண்ணி பார்க்க தேவை, அது என்னன்னு கண்டுபிடிச்சிடுவ. அந்த கிஃப்ட்டா இல்லை வேற கிஃப்ட் சொல்லவா? வேற கிஃப்ட் சொல்லவா? ஓகே, ஸோ ட்ரையிங் ஏரியா. ஸோ திஸ் இஸ் செகண்ட் கிஃப்ட். ஸோ ஒவ்வொரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிஃப்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஆமாம், வந்து உட்கார். பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் பத்து தான் பாரு. ஆமாம், ஈஸி. சும்மா சும்மா அந்த லேசாக கட்டுறவங்களாட்டியும் எந்த கால்குரிய ஷூடாது? டேய், எந்த கால்குரிய ஷூனே தெரில. 10 தாடா. யூ ஷுர்? டைட்டாக இருக்கா? எங்க? You like it? Yeah, I love it. You love it? So okay, இப்போ நெக்ஸ்ட் கிஃப்ட்டுக்கு போகலாமா? போயிட்டா போச்சு. நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட்னா பேக்கிங் ஏரியா. The third gift, நீ ரொம்ப நாளா கேட்ட கிஃப்ட். க்ளோஸ் பண்ணு. ஹெவியா இருக்கு. சாரி, 3 in 1 இது ஆக்சுவலி. அங்கே பாரு 3 in 1 போட்டிருக்கு. பட் அது என்ன, இது எப்படி விளையாடுறதுன்னு எனக்கு தெரியாது. டைஸா? ஓகே. ஸோ யூ ஹாப்பி? ஓகே, நெக்ஸ்ட் கிஃப்ட் போகலாமா? ஓ சரி, இப்போ நம்ம ஸோ 4th கிஃப்ட்டுக்கு வந்து க்ளூ என்ன தரேன்னா, அத்தை வந்து அம்மா பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது அங்கனக்குள்ளே இருக்கு. செக். அத்தை கிஃப்ட் பண்ண பிளான்ட்டா? அத்தை கிஃப்ட் பண்ண பிளான்ட் இது. மோகன் அத்தை, என்னடா அத்தையவே மறந்துட்டியா? அத்தை என்ன கிஃப்ட் பண்ணேன்றதவே மறந்துட்டியான்னு கேட்க போகுது. இதுவும் நீ ரொம்ப நாளாக விளையாடுறதுக்காக கேட்டது. நீங்கள் விளையாடுறதுக்காக கேட்டது. நீயும் பாப்பாவை ரொம்ப நாள் கேட்டீங்கல்ல. ஸோ இதை வச்சு ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஃபைட் பண்ணுவோம்.
ப்ளே பண்ணலாம். ஓகே யா. இப்போ எத்தனை gift ஃபினிஷ் ஆயிருக்கு? 4 gift. இப்போ 5th gift. 5th gift வந்து சவுண்ட் ஃபோர்ஸ் கிட்ட இருக்கு. Sound force. இது sound பண்ணுது. ஸ்பீக்கர். தள்ளிக்கோ சஷ்டிகா. இங்க பாருமா. ஷஷ்டி சரி இட்ஸ் ஓகே விடு, பாப்பா தானே. அம்மா நான் gift தான் இருக்குறேன். அஸ்வின் கிட்ட கொடுத்துட்டேன். இது என்ன Dress? இது நம்ம அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். என் ட்ரெஸ்ஸுனால ஓப்பன் பண்ணலையா? எத்தனாவது gift இது? 5th gift. ஸோ 5th giftக்கு சார் பெருசாக ஒன்றும் எக்ஸைட் ஆகலை, ட்ரெஸ்ஸு தான் ஒன்று விட்டுட்டாரு. இருக்கு. நம்ம வந்து அப்புறமா ஓபன் பண்ணிக்கலாம். சரி ஓகே. 6th gift வந்து டிரைவர் சீட். டிரைவர் சீட். வெளியில. Go swimming. Swimming ஆகதா? Go swimming. உனக்கு எத்தனை தடவை வாங்கினாலும் நீ தொலைச்சிக்கிட்டே இருப்ப, ஆனால் கேட்டுக்கிட்டே இருப்ப. நான் தொலைக்க மாட்டேன். என்ன தொலைக்கிறது? இது இப்படி வெளியே எடு. எடுத்துட்டேன். ஏய் சஷ்டிகாக்கு இருக்கு. ஓ இன்னொரு அண்ணன் தங்கச்சி பாசம். ஆல்ரெடி வேறவங்களும் காகல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. அது வந்து ஸ்னோர்க்லிங் போகிறது. இது வந்து நீ ஸ்விம்மிங் பூலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு பாரு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கா? ரொம்ப உனக்கும் பிடிச்சிருக்கா? ஷேர் பண்ணிக்கோங்க. அது அது வந்து இதுடா, அது தூக்கி போட்டுறது தேவையில்ல. இது என்னது? பவுச். ஓ பவுச்சா? காகிள்ஸ்க்குரிய பவுச். பாப்பா பாரு எங்க தங்கோ கியூட். அம்மா முடிச்சது ஸ்விமிங் பூல் போலாம். என்ன அது காகிள்ஸை பார்த்தோடே ஸ்விம்மிங் பூல் போகணுமா? வெயிட் பண்ணு. ஓகே நெக்ஸ்ட் gift போலாம். 6th gift 6 முடிஞ்சிருச்சா? இப்போ 7th giftக்கு போகலாமா? 7th gift வெளியில. வெயிட் நியூ பிளான்ட். திறந்து பாரு. ஏய் அது ஜீன் ஜாக்கெட் தானே? ஜீன் ஜாக்கெட். நீ எனக்கு அன்னைக்கு கேட்டல அது. நீ என்னடா இது? அது அவ பிரிச்சு போட்டு பாரு. ஓ ஏன் குட்டி ஹெட்போன்ஸ் இருக்கு. குட்டி ஹெட்போன்ஸ். அது அந்த இயர் பிளக்ஸ் குட்டி ஹெட்போன்ஸா? ஆச் மூச் சந்தனுக்கு பாட்டு பண்ணாவே காப்பிரைட் வேற போட்டுருவாங்கலாம். பாட்டு பாடாம கூடவா? ஆமா. சரி இந்த பாட்டு யாரும் கிரியேட் பண்ணல. I am Tamulachi. I am Tamulachi. அம்மா இத பட்ஸ். அம்மா இத பட்ஸ். இது கில்லி படத்துல விஜய் வர மாதிரி இருக்கு. அம்மா இத பட்ஸ். கபடி 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 கபடி. அம்மா இத பட்ஸ். இது என்னதுமா டிசைனா? ஆக்சுவலி அது வந்து எல்போக்கு வரும். அஷன்குட்டி பிடிச்சிருக்கா? யூ லவ் இட். ஆனா பெருசா இருக்கு. ஒன்ஸ் நீ வளர்ந்துட்டேன்னா கரெக்டா இருக்கும். ஆமா. இது எல்போ புரியாது இங்க இருக்கு. என்னோட கையே தெரியல வருமா? So now we going to find the 8th gift. Kuti cupboard. Kuti cupboard. சாரிங்க, எனக்கு அந்த அளவுக்கு இங்கே பாருங்க பாப்பாவை க்ளூலாம் கொடுக்க தரல. அதுதான் அதை நான் கிஃப்ட் ராப் பண்ண மறந்துட்டேன். என்ன கிஃப்ட்டு?
என்ன swimsuit. Love you. இதை இது உனக்கு ரொம்ப இதுவும் அந்த காகல்ஸும் இருந்துச்சுன்னா உடனே நீ ஸ்விம்மிங் பூல் போயிடுவேன்னு எனக்கு தெரியும். பட் அதைத்தான் இதை ரேப் பண்ண மறந்துட்டேன். பரவாயில்ல. எப்படி இருக்கு அது ஓப்பன் பண்ணிப்பாரு. இதுதான் ஃபுல் ஹேண்டு. ஃபுல் ஹேண்ட். சரி இன்னைக்கு ஈவினிங் இதை போட்டு பீச்சுக்கு போயிடலாமா? ஓகே என்னோட அந்த ஸ்நார்க்லிங் லெக்ஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் போட்டுட்டு போயிடலாம். எல்லாம் போட்டுட்டு என்னோட ஃபேஸ் கவர் பண்ணிட்டு ஓகே மாஸ்க் போட்டுட்டு ஓகே நம்ம போய் ஸ்விம் பண்ணலாம். ஓகே I love you mom. ஆனா எனக்கு இது ரொம்ப உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஐ நோ. This might be the favorite one of all. அது உன்னோட ஃபேவரட்னு தெரியும். ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ரெடி என்ஜாயா? 9th gift. லாஸ்ட் ஒன், நாட் லாஸ்ட் ஒன். 10th gift இன்னும் உனக்கு இல்லையே, அது இன்னும் டெலிவரி ஆகலையே. 10th gift உனோட செம்ம ஃபேவரட் பண்ணா அது இன்னும் டெலிவரி ஆகலை. என்ன பண்ணுறது நான்? நீ கேட்டுட்டே இருந்தது. இப்படி கெஸ் பண்ணு 10th gift என்ன இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ். எஸ்ன்னு வச்சுக்கலாம், என்னன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி. சரி நீ 10th gift என்ன உன்னால கெஸ் பண்ண முடியல, ரைட்? அது வந்து டெலிவரி ஆன நான் தரேன். இப்போ 9th gift என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா? நான் ரொம்ப பிடிக்கும், நீ ரீசெண்டாக கேட்டது. ஆனா மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு இதுதானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸ்நாக்ஸ் ஏரியா. Why does it look like a water bottle? Come this way. அழுக போறீங்களா? எதுக்கு தங்கம்? ஓப்பன் ஓப்பன் ஓப்பன். Actually, rain water bottle தானே. The thing. Thank you, Amma, for this. Thank you, Amma, for this. தேங்க்யூ அம்மா சொல்லு. பாப்பா சொல்லுது இல்ல. என் செல்லம் அறிவு குட்டி. I love you. Love you too, baby. I love you. Hello, Ma. இது நான் எங்க அம்மா ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இது என்னதுன்னா தண்ணி ஊத்திட்டு இல்லை வேணும்னா இப்படி திறந்து குடிச்சுக்கலாம். இல்லாட்டி எனக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னா இங்க இருந்து இந்த ஸ்ப்ரேயிங் இது இருக்கு வச்சு முடியாது வச்சுக்கலாம். தேங்க்யூ. ஸோ ஓகே. ஸோ அம்மா வந்து நீ கேட்டதெல்லாம் உடனே வாங்கி தரலைனாலும் வாங்கி கொடுத்தேனா? ஸோ நீங்கள் அம்மாக்காக என்ன பண்ணுவீங்க? நான் படிப்பேன். ஓகே, குட் ஜாப். ஐ லவ் யூ. ஹாப்பி பர்த்டே அகைன். தேங்க்யூ. ஸோ 10th கிஃப்ட்டு டெலிவரி ஆனோடனே நம்ம பார்க்கலாம். இன்னும் வரல, நெக்ஸ்ட் வீக் தான் வரும். நம்ம அப்போ பார்க்கலாம். ஓகே. பீச்சுக்கு போகலான்னு வீட்டிலேருந்து ஸ்விம் சூட்லாம் போட்டு பிள்ளைங்க கிளம்புனாங்க. சரி பீச்சுக்கு போகிற வழியில் அப்படியே கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு வந்தேன். வந்து இறங்கி பார்க்குறேன். நீங்களே பிள்ளைங்களை பாருங்கள். ரெண்டு காகல்ஸை போட்டுட்டு தூங்குதுங்க. ஐயோ என் தங்கம் பயங்கர டயர்டாக இருக்குதுங்க போல், என் செல்ல குட்டிங்க. ஜாலியாக இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சு பீச்சு. சாப்பிடணுமா? சாப்பிடலாமா? பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணது பலூன் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ரெடி 1 2 3 ஹாப்பி பர்த்டே ஹர்ஷன். எடுத்து விடுடா. It's a அவ்வளவுதானே, அதுக்கப்புறம் கீழே வந்துருமாடா.
ஹர்ஷனோட 10th கிஃப்ட்டும் அடுத்த நாளே வந்துருச்சு. 10th கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானோ டேப். அந்த நானோ டேப் வச்சு இந்த கிராஃப்ட்லாம் செய்வாங்கல்ல, ஸ்குஷி இதெல்லாம், அதுதான் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அவன் செம்ம ஹாப்பி. ஹாப்பி குழந்தைங்க வந்து வெரி 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 ஹாப்பின்னு சொல்லிட்டாங்க. நம்ம குழந்தைங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது தானே பெற்றவங்களோட கடமை. என்ன சொல்கிறது, இந்த கிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷன் வந்து அப்பப்போ என்கிட்ட கேட்ட விஷயம். பட் நான் அப்போ வாங்கி தரல. முன்னாடிலாம் அவன் கேட்கும்போது உடனே வாங்கி தருவேன். பட் இப்போ வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது, எந்த ஒரு பொருளுமே உடனே கிடச்சிருச்சுன்னா அதோட அருமை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கி தரதில்லை. இப்போ காகுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காகுல்ஸ் வாங்கி கொடுத்தேன். பட் ஆனால் அவன் மிஸ் பண்ணிட்டான். எதுக்கு தொலைச்ச, வாங்கி கொடுக்குறத பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அவன் தொலைச்சிட்டான். அதனால கிடையாது, திருப்பி அதை வந்து புரியணும் அவங்களுக்கு. அப்போ தான் அது கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அந்த பொருளை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியணும். அப்போ நல்ல ஸ்கோர் வாங்கினாலோ, ரிப்போர்ட் கார்டில் நல்ல ஸ்கோர், முன்னாடி விட இப்போ அவன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஸோ அவன் கேட்டது ஏதாவது வாங்கி தருவேன். பட் இந்த கேம் சம்மந்தமாக மட்டும் வாங்கியே தரமாட்டேன். அது அவனுக்கே தெரியும். எனக்கு வந்து ரோப்ளாக்ஸில் வாங்கி கொடு, அது பண்ணுன்னு கேட்பான். நெவர், எப்பயுமே வாங்கி தர மாட்டேன். அது மட்டும் அது அவனுக்கே தெரியும். ஸோ அதனால அதை கேட்கவும் மாட்டான். ஜாக்கெட், காகுல், ஷூ இதெல்லாம் வந்து அத்தியாவசியம் தான். ஸோ அதனால அதில் காசு போட்டு பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரதும் அது ஒன்றும் வேஸ்ட் ஆஃப் மணி இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஸோ பிள்ளைங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும். ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கும் போதும் ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ஒரு நம்ம ஹவுசிங் சோர்ஸ் செய்யும் போது பிள்ளைங்க ஷேர் பண்ணி செய்கிறதோ, இல்லை அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க பிளேட் அவங்களே கழுவுறதோ, அதெல்லாம் ஒரு அப்ரிஷியேட் விஷயம் தான். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அவங்க அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி தரலாம். ஸோ அதனால எனக்கு வந்து எனக்கும் ஹாப்பி, ஹர்ஷனும் ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பிள்ளைங்களையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிறதும், பிள்ளைங்க நம்மளை வயசான காலத்தில் நல்லா பார்த்துக்கிறதும் எல்லாமே ஒரு லவ் அண்டு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பபாய் மக்களே. பாய். பாய்.